நண்பர்களே பாருங்கள், அந்தி சாயும் நேரம் அழகாக இருக்குது. டஸ்க் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஆங்கிலத்தில். பாருங்க சர்ச் சூப்பராக இருக்குது. பேக் ட்ராப் நேரம் சரியாக 6:50ங்க. கொஞ்சமாக அந்த வின்டர் முடிஞ்சிட்டு ஸ்ப்ரிங் சம்மர் வர நேரம். பகல் பொழுது அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்லாம். நீ பின்னாடி பார்க்குறது காமர்ஸ் பேங்க்கு. ஓட்ட போயிருந்துருக்க நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு தனியாக. ஒரு ஹாபியாக பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இதெல்லாம் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் ப்ராப்பராக. எல்லாருமே அதை பண்ண முடியாது. தனியாக போகிறதுனா அவருடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். நல்லா இருக்கு பாருங்க. யோனாஸ் கீழே உட்காந்து வராதுன்னு இருக்காரு. மீன் பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க யோனாஸ் நீங்கள்? மீனுக்கு வந்து தூண்டிலாம் இல்லை, குச்சி மட்டும் போதுமா? மீன் வந்துடுமா? ஆஹா, இன்னும் நல்ல வியூ இருக்குது. பனிப்பொழு இருந்தாலும், நல்ல வெயில் காய்ஞ்சாலும், மழை பெஞ்சாலும் மக்கள் வந்து ஃபிட்னஸ் வர மாட்டுறாங்க. சைக்கிளிங் ஜாகிங்லாம் போயின்னு இருப்பாங்க. யோனாஸ் கீழே வந்துட்டு இப்படி வாங்க. ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தொலை வச்சு என்ன பண்ணுறது நான்? பாருங்க நல்லா இருக்கு. கிட்ட போகாதீங்க, சொல்லி வாங்க. நல்லா அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்க, இதை பற்றி யோசிக்காமல். நீங்கள் பார்க்குற நிறைய பறவைகள் பார்த்தீங்கன்னா, வாத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பர்மனெண்ட்டாக வாழ்கிறாங்க எல்லாருமே. அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு பிரச்சனை கிடையாது. இங்கேயே முட்டை விட்டு கொஞ்சம் பிடிச்சி அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இன்னும் ஸ்ப்ரிங் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆனால் அந்த நீங்கள் பார்க்குறீங்களா தூரத்தில் அந்த அதர் சைடில் இந்த மரங்கள்லாம் எம்டியாக இருக்குது. மொட்டு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூத்து கொடுக்கும் பிளாசம்ஸ். அப்புறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அப்புறம் ரெட்டு ஒயிட்டு இந்த 3 கலரில் வரும் இந்த ட்ரீஸ் ஃபுல்லாக. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தான் முட்டு விட்டுருக்கு, சரி தெரில பாருங்க. ஃபுல்லாக மக்கள்லாம் ஓடின்னு இருக்காங்க பாருங்க. ஜாகிங்லாம் ஃபிட்டாக இருக்காங்க, எல்லாருமே ஃபிட்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி. அமைதியாக 10 நிமிஷம் உட்காந்துட்டு மனசு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாங்க. சம்மர் வரப்போது யாரும் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியே தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ஆம்பியன்ஸ். பாருங்க நல்லா இருக்குது இந்த வியூ.